வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு காதல் பயிர். இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? ஒரு போகி அன்றுதான் அவன் அவளை பார்த்தான். மார்க்கெட்டில் கூட்டம் நெருக்கி அடித்தது. கரும்பு கட்டுகளும் மஞ்சள் கொத்துகளும் மாவிலை குவியலும் மனித நெரிசலுமாய் நடக்கவே இடமில்லாமல் இருந்தது. காய்கறி கழிவுகளும் இலையும் தழையும் நடு ரோட்டில் குவிந்து கசகசத்து அதன் மீதே நடக்க வேண்டிய நிர்பந்தம். அந்த நிலையில் அவன் தன் வீட்டு பொங்கலுக்காக கரும்பும் மஞ்சளும் மற்ற பொருட்களும் வாங்குவதற்காக வந்தவன் அந்த நெரிசலில் ஜாக்கிரதையாக நடந்தபோதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. பசுமாடு ஒன்று தன் பசிக்கு மேய்வதற்கு மார்க்கெட் சாலையில் நுழைந்திருந்தது. சிலர் ஒதுங்கி செல்ல, சிலர் அதை விரட்ட, அது தாறுமாறாய் திரும்பியதில் கூட்டம் பயந்து நிலை தடுமாறி ஒதுங்கிய போது ஒருவர் மேல் ஒருவர் மோதிக்கொண்டனர். ஒரு பெரியவர் தடுமாறி கீழே விழ அவன் பதறிப்போய் அந்த பெரியவருக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தினான். தேங்க்ஸ் தம்பி, பார்த்து போங்க பெரியவரே. மாட்டை கட்டி போட்டு வைக்காம அதுக்கு சரியாக தீனி போடாமல் இப்படி அவுத்து விட்டுருக்காங்க. அது என்ன செய்யும் பாவம். அப்போது ஐயோ என்று அலறிய ஒரு பெண்ணின் சத்தம் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். மிக அழகான பெண் ஒருத்தியை அந்த மாடு முட்டி தள்ளி இருந்தது. தாறுமாறாக கீழே விழுந்திருந்தாள் அவள். பெரியவர் ஐயோ தேவகி என்று பதறியபடி மூச்சிறைக்க அவளை நோக்கி ஓட அவனும் வேகமாய் அவள் அருகில் சென்று அந்த பெண்ணை பார்த்தான். மாடு முட்டியதில் தோள்பட்டைக்கு கீழே கையில் ஜாக்கெட் கிழிந்து ரத்தம் கசிந்தது. கூட்டம் ஆத்திரத்தோடு மாட்டை அடித்து விரட்டிவிட்டு மாட்டுக்கு சொந்தக்காரனை காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளால் திட்டி சபித்தது. அவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டு கர்ச்சீஃபை எடுத்து அந்த பெண்ணின் அடிபட்ட கையில் இரத்தத்தை துடைத்து கட்டு போட்டான். உடனே டாக்டர் கிட்ட போயிடுங்க பெரியவரே, ஒரு ரிக்ஷா பிடித்து தரவா? அவள் பெரியவரின் மகள் என்பது புரிந்து அவன் கேட்டான். இல்லை, மெயின் ரோட்டில் எங்கள் கார் நிற்குது, அதுலேயே போயிடுறோம். உன் வீடு எங்கே தம்பி? வாயேன், உன்னையும் விட்டுட்டு போகிறேன். பரவாயில்ல பெரியவரே, நீங்கள் அவங்கள முதல்ல கவனிங்க, நான் ஆட்டோவில் போயிடுவேன். சும்மா வா தம்பி, நான் விட்டுட்டே போகிறேன். பெரியவர் உரிமையோடு அழைக்க அவன் மறுக்க முடியாமல் அவர்களோடு நடந்தான். ரொம்ப வலிக்குதா? காலை விந்தி விந்தி நடந்தவளை பார்த்து கேட்டான். பரவாயில்ல. அவள் குரல் அவளை விட இனிமையாக இருந்தது. அவனுக்கு முன்னால் தலை குனிந்து நடந்தவளை பார்த்தபடி நடந்தான் அவன். இடுப்பை தொட்டு அசைந்த கருமையான பின்னல், வெள்ளை வெளேரென்று தெரிந்த பின் கழுத்தில் சுருள் சுருளாய் பிசிர் முடிகள், அதற்கிடையில் மின்னிய தங்கச் சங்கிலி, 5.25 அடி உயரத்தில் கச்சிதமாய் செதுக்கிய உடல்வாகு, நடக்கும்போது புடவை அசைந்து விலகி பளீரிட்ட இடுப்பு வளைவு, பூமியில் பாதங்கள் அழுந்திய வேகத்தில் நலங்கிட்டாற்போல் ரோஸ் கலரான பாத ஓரங்கள், அதற்கு மேலே தங்க கொலுசுகள். ஏதோ ஒரு கோவிலின் மூலஸ்தானத்து தேவி தப்பித்து வந்து தெருவில் நடப்பது போல தோன்றியது அவனுக்கு. இந்த அளவுக்கு எந்த பெண்ணையும் இதுவரை ஊன்றி கவனித்ததில்லை அவன். இவளை மட்டும் ஏன் இப்படி பார்க்கிறோம் என்று புரியவில்லை. இவள் மட்டும் ஏன் எல்லா கதவுகளையும் முட்டி மோதி திறந்து கொண்டு உள்ளே செல்கிறாள் என்றும் தெரியவில்லை. காதல் என்பது வாழ்வின் ஏதோ ஒரு கணத்தில் மின்னலாய் தோன்றி மின்சாரமாய் தாக்கும் உணர்வு என்பது அந்த வினாடியில் அவனுக்கு புரிந்தது. அவன் எதையோ தொலைத்தாற்போல் அவளுடைய இரத்தம் படர்ந்த பாதங்களையே பார்த்தபடி நடந்தான். அவள் காயத்திலிருந்து இரத்தம் பெருகி கர்ச்சிஃப் நனைந்திருந்ததை காரில் ஏறிய போது கவனித்தவன் பதறிப்போனான். முதல்ல டாக்டர் கிட்ட போகலாம் சார், நான் அப்புறம் கூட வீட்டுக்கு போகிறேன், நிறைய ரத்தம் ப்ளீட் ஆகுது. அவரும் அதை கவனித்துவிட்டு டிரைவரிடம் காரை ஏதாவது டாக்டர் வீட்டுக்கு ஓட்டச் சொன்னார். போகும் வழியில் ஒரு கிளினிக் திறந்திருக்க டிரைவர் காரை அதன் அருகில் நிறுத்தினான். பெரியவர் இழுத்து இழுத்து மூச்சு விட்டார். என்னாச்சு சார்? ஆஸ்மா ப்ராப்ளம் தான், மருந்தை வீட்டில் வச்சுட்டேன் போல இருக்கு. நீங்களும் அப்படியே டாக்டர்கிட்ட காட்டிடுங்க. வேணாம், ஒரு ஹெல்ப் பண்ணு தம்பி, நீ இவளை கூட்டிகிட்டு போய் காட்டி ஃபஸ்ட் எய்ட் பண்ண சொல்லு, நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். அவர் சொல்ல அவன் கீழே இறங்க அவளும் இறங்கினாள். கூட்டம் இல்லாததால் உடனடியாய் உள்ளே செல்ல முடிந்தது. முதல் உதவி முடிந்து கையில் கட்டு போட்டு ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டு மாத்திரைகள் எழுதி கொடுத்தார் டாக்டர். 10 நிமிடத்தில் காருக்கு திரும்பி வந்தார்கள். அவன் மிச்ச பணத்தை பெரியவரிடம் கொடுத்தான். இன்னும் சற்று தூரம் போய் மெயின் ரோட்டில் இறங்கி கொண்டான். உங்கள் வீடு எங்கே சார்? அவர் தன் ஷர்ட் பாக்கெட்டிலிருந்து தனது விலாச அட்டை ஒன்றை எடுத்து கொடுத்தார். உணவை பார்த்துக்குங்க. அவன் இருவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு வீடு நோக்கி நடந்தான். கையில் கரும்பும் பையில் வெல்லமும் மனசில் அவளுமாக
சுகமான பாரங்களோடு வீட்டுக்கு வந்தான். ஏண்டா, கரும்பு பயிர் பண்ணி வளர்த்து அறுவடை செய்து கொண்டு வரையா? எப்போ போன நீ? அம்மா பையை வாங்கியபடி கேட்டாள். கரும்பு பயிர் இல்லம்மா, காதல் பயிர். என் மனசுக்குள்ள துளிர் விட்டிருக்கு. நாக்கு நுனி வரை வந்த வார்த்தைகளை அவன் சட்டென்று உமிழ்நீரோடு சேர்த்து விழுங்கினான். சொல்லக்கூடாது. திடுதிப்பென்று ஒரு நாள் அழைத்து சென்று நேருக்கு நேர் காட்டி, இவள்தான் இந்த வீட்டு மருமகள் என்று சொல்ல வேண்டும். அந்த அழகில் மொத்த பேரும் வாயடைத்து போவார்கள். கொடுத்து வைத்தவனடா என்று கைகுலுக்கி வாழ்த்துவார்கள். அவன் புன்னகையோடு கரும்பை மூலையில் சார்த்தி நிற்க வைத்துவிட்டு நகர்ந்தான். வீடு ஒப்பனை செய்து கொண்டு இளம் நடிகை மாதிரி டிசம்பர் அரிதாரம் பூசிக்கொண்டு புது மெருகோடு பொங்கல் கொண்டாட காத்திருந்தது. ஒரு காலத்தில் விவசாய குடும்பம் என்பதால் பொங்கல் என்பது ஒரு கல்யாணம் போல் கொண்டாடப்படும். இன்னமும் கூட ஊரில் நிலப்புலன்கள் இருக்கின்றன. குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. இவனுடைய படிப்பு உத்தியோகம் காரணமாக நகரத்திற்கு குடிபெயர்ந்திருந்தார்கள் எல்லோரும். வருடத்திற்கு இருமுறை குத்தகைக்காரர்கள் அரிசியும் பருப்பும் உளுந்தும் பயரும் காய்கறிகளும் கொண்டு வந்து வீட்டை நிறைத்து விட்டு போவார்கள். சூரியனும் மழையும் பூமியும் காற்றும் தான் கண்கண்ட தெய்வம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். தேவையான மழை பெய்யவும் அளவோடு வெயில் அடிக்கவும் வளமான மண் வேண்டியும் அவர் நித்திய பிரார்த்தனை செய்து வருகிறார். சில நேரம் குடும்பம் மொத்தமும் ஒன்றாய் அமர்ந்து கூட்டு பிரார்த்தனையும் செய்வதுண்டு. மனுஷன் அதர்மம் பண்ண பண்ண பூமி தாய் வறண்டு வெடிச்சுக்கிட்டே வருவா. அதனால் அதர்மம் குறையணும்னு பிரார்த்தனை செய்டா என்பார் அடிக்கடி. அவரும் பரிசுத்தமான வாழ்க்கையைத்தான் கடைபிடித்து வாழ்ந்து வருகிறார். எந்த சூழலிலும் அவர் சினப்பட்டோ சீப்போ என்று சொல்லியோ யாரும் பார்த்ததில்லை. அப்பாவை போல்தான் அவனும். அவர்தான் அவனது முன் உதாரணம். அவரிடம் நேரம் பார்த்து அவளை பற்றி சொல்ல வேண்டும். அட அப்படியா என்று ஆச்சரியப்படுவார். உனக்கு பிடிச்சிருந்தா சரி, அப்புறம் என்ன, எப்போ வேணா முகூர்த்தம் வச்சுட்டா போகுது என்பார். அந்த அளவுக்கு மற்றவர்களின் உணர்வுக்கு மதிப்பளிப்பவர். பொங்கல் கழித்து அவரிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் அவன். பொங்கல் அன்று விடியற்காலம் சேகரித்து வைத்திருந்த பழைய பொருட்களை போட்டு எரித்தார்கள். அக்காவின் பையன் தோல் மேளத்தை டமடம என்று காது பிளக்க அடித்தான். ஃபோன் செய்து உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் என்ன என்று அவனுக்கு தோன்றியது. இரவு முழுக்க அவள் நினைவுதான். அந்த சிவந்த பாதங்களும் பொன் சலங்கையும் நெஞ்சுக்குள் நர்த்தனமாடிக்கொண்டே இருந்தன. அம்மா தை மாதம் பிறக்கும் முகூர்த்த நேரத்தில் முற்றத்தில் அடுப்பு பற்ற வைத்து மஞ்சள் கட்டப்பட்ட மண்பானையை அடுப்பில் ஏற்றி பொங்கலுக்கு உலை வைத்தாள். அரிசியும் சிறு பயரும் களைந்து உலையில் இட்டாள். அது பொங்கி வரும்போது எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று உச்சஸ்தாயியில் கத்தினார்கள். அடுப்பு தீயின் ஜுவாலையில் அவள் பாதம் நர்த்தனமாடியது. அவன் உள்ளே வந்தான். டெலிஃபோன் எடுத்து அவர் கொடுத்த விலாச அட்டையில் இருந்த எண்களை பார்த்து அழுத்தினான். ஹலோ. எதிர்முனையில் கேட்ட குரல் அவளுடையதேதான். அவனுக்கு ஒரு வினாடி நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது. சமாளித்து கொண்டு பேசினான். நான் தான். யாரு? தெரியலையே. நேற்று மார்க்கெட்டில். ஓ, நல்லா இருக்கீங்களா? காயம் எப்படி இருக்கிறது? எந்த காயம்? கை காயம்தான். வேற என்ன காயம்? மறுமுனை சற்று நேரம் மௌனித்தது. ஹலோ, என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்லையே, சொல்லுங்க. வலி குறைஞ்சிருக்கா? காயமும் வலியும் இனி குறையாது. உங்கள் பேர் தெரியல. தயவு செய்து இனி என்னை பற்றி அக்கறையோடு விசாரிக்காதீங்க. சாரி, நான் தப்பாக எதுவும் நான் அப்படி சொல்லலை. நீங்கள் ரொம்ப நல்லவர்னு உங்கள் கண்ணை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாதிரி விரக்தியாக பேசுகிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லலான்னா சொல்லுங்க. இல்லை, அன்னைக்கு நான் உங்ககிட்ட சகஜமாக பேசினது உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலையா? எதுவும் சொன்னாரா? இல்லை, அதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன திருத்தம். அவர் எங்கள் அப்பா இல்லை, புருஷன். அவள் ஃபோனை வைக்க அவன் முகம் குப்பென்று வியர்த்தது. கடவுளே, கலங்கி போனான். பெரியவரை நினைத்தால் அருவருப்பாய் இருந்தது. ஆத்திரம் பொங்கியது. ச்சே, என்ன குரூரம்! எப்படி எப்படி மனசு வரும்? கண்கள் கலங்கி வழிந்தது. காதல் பயிர் கருகிவிட்டதால் அல்ல, ஒரு இளம் ரோஜா முள்ளில் சிக்கியிருப்பதை நினைத்து. அதர்மம் அதிகமாயிட்டே வந்தா பூமி தாய் வறண்டு வெடிச்சுக்கிட்டே வருவா. வானம் பொய்க்கும்.
அப்பா அடிக்கடி சொல்வது நிஜம்தான். இம்முறை மழை பொய்த்து போனதற்கு இதுவும் ஒரு காரணமோ என்று தோன்றியது அவனுக்கு. கரும்பும் பொங்கலும் கசந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது.